என்னடா என்ன செஞ்சாலும் இந்த கரப்பான்பூச்சி போக மாட்டேங்குது, எவ்வளோ யூடியூபர் எவ்வளோ டிப்புகள் போடுறாங்க, ஒன்றும் போக மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா? அதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு நல்லா சர்ச் பண்ணி இந்த நாட்டில் இருக்கிற டிப்பை வந்து நான் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து சில டிப்புகள் வந்து இங்கே உள்ள டிப்புகளை நான் வந்து தமிழாக உங்களுக்கு வந்து நான் எடுத்து நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி அழுக்கு பண்ணி விட்டு கரப்பான்பூச்சி போயிடும், அதனால் நம்மளுக்கு நோய்கள் வரும். முடிஞ்சாலும் சீங்கில் வந்து பாத்திரங்களை போடாதீங்க. இயற்கை அது வந்து ஈரம் உள்ள இடத்துல வந்து கரப்பான்பூச்சி வந்து உற்பத்தி ஆகும். அப்புறம் வந்து டாய்லெட்டில் இருக்கிற சேஃப்டி டேங்கிக்கில் ரொம்ப இருக்கும், டாய்லெட்டில் இருக்கும், அப்புறம் வந்து மர ஜாமானுக்குள்ளே இருக்கும் அந்த கரப்பான்பூச்சி. மாதிரி இடங்களில் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிறணும், அப்போ தான் நம்ம கரப்பான்பூச்சிலேருந்து தப்பிக்கலாம். அதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்பு இருக்குது. இந்த நாட்டில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கிற டிப்பு, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்து மிளகா இது பண்ணி டெட்டாலில் போட்டு செஞ்ச ஒரு டிப்பு, நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. இது இந்த மதிலில் வச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு கரப்பாம்பூச்சி கூட அந்த இடத்துல வந்து வரலை, பள்ளி வரலை. ஏன்னா பள்ளி கரப்பாம்பூச்சிலாம் வந்து அந்த இடத்த வந்து அழுக்கு பண்ணும். கரப்பாம்பூச்சிலாம் வந்துச்சுன்னா அது அறவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு இதை எடுத்துகிட்டு மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு வைங்க. அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், நல்லாவே வேலை செய்துப்பா. அந்த உருண்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து என்ன பூச்சின்னு தெரியலை, எட்டுக்கால் பூச்சி. இப்போ நம்ம வீட்டில் ரொம்ப குறவு நூலாமடை இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மதில் மேலே அப்படி தொங்கிக்கிட்டு கிடக்குது, ஒன்று கிடக்குது. வாரம் இதை அடித்த உடனே இல்லைண்டா வந்து கூடுதலாக வருது. இது என்னென்னு தெரில, கொரோனா வந்ததுலேருந்து இது இருக்குது. நான் இதுக்கு வச்சுருக்கிற பேர் வந்து கொரோனா பூச்சி அப்படின்னு வச்சுருக்கிறேன். எங்கள் ஏரியாவில் இது வந்து இருக்குப்பா. அதே மாதிரி ஒரு சில ஏரியாவில் இது இல்லை, நான் ஒரு சில ஏரியாவில் இருக்குது. இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கை வந்து லேசாக அரிக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உசுர் இருக்குது, அது உசுர் இல்லைன்னு நினச்சேன், அதில் உசுர் இருக்குது. கையெல்லாம் கழுவிடுங்க. இப்போ நம்ம வாங்க டிப்புழு போகலாமா? க்ளீனிங் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சீரியல் இல்லை கார்ட்டூன் எதையாவது பார்த்துக்கிறங்க பாப்பா, உங்களுக்கு அது காதில் விழுவும், உங்களுக்கு ஈஸியாக பாட்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் செய்யலாம். அந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கூட்டிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கரப்பான்பூச்சிக்கு மருந்து வைக்க போகிறோம். சரியா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அள்ளியாச்சு, பாத்திரத்தை ஃபுல்லாக அள்ளியாச்சு. பாத்திரத்துள்ளுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு கரப்பான்பூச்சியும் இல்லை. ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணாத கவுத்தி வச்சுட்டேன். அந்த ஈரமாக இருக்குது பாருங்கள், அந்த ஓரத்தில் லைட்டாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு கரப்பான்பூச்சி இந்த இடத்துல நிறையவே உற்பத்தி ஆகும். இன்னொன்று அந்த கட்டையில் வந்து ஒரு முட்டை இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த கட்டையில் வந்து ஒரு முட்டை இருக்குது, கீழே ஒரு முட்டை கிடக்குப்பா. ஒரு முட்டை வந்து குஞ்சு வெளியேறிச்சு, ஒரு இது வந்து அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கி போட்டுருங்கன்னா அந்த முட்டையில் வந்து நிறையா குஞ்சு பொரிக்கும். அதனால் நீங்கள் அதை தூக்கி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சரியா, இந்த இது வந்து வெளியேறிச்சு, குஞ்சு வெளியேறிச்சு, இன்னொன்றில் குஞ்சு வெளியாகலை. இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. எல்லாத்தையும் சுத்தமாக கூட்டிகிட்டு தொடச்சிருங்க. கோல்கட்டை வச்சு தொடங்க, அந்த தண்ணியை வச்சு ரெண்டா வாஷிங் பவுடரை போட்டு தொடச்சிருங்கப்பா. ஒரு முட்டையிலையுமே நம்மளுக்கு இவ்வளோ குஞ்சுகள் பொறிக்க சான்ஸ் இருக்குப்பா. அதனால் நீங்கள் இந்த மாதிரி முட்டையை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நல்லா சுத்தமாக கூட்டிட்டு நல்லா தொடச்சிருங்க. சோப்பு பவுட்ரு போட்டு நல்லா தொடச்சிருங்க. அதனாலேயே உங்களுக்கு வந்து இந்த சோப்பு பவுட்ருக்கெலாம் வந்து வாஷிங் பவுட்ருக்கெலாம் உங்களுக்கு வந்து நூலாக இது வராது, கரப்பான்பூச்சி வராது. இப்போ எல்லாத்தையும் தொடச்சாச்சு. அந்த கடுகு போட்டு வச்சோம்ல அது மட்டும் இருக்கட்டும். அது இது இன்னும் 2 மாதம் நம்ம அதை வைக்கலாம், அது மட்டும் இருக்கட்டும். இப்போ அதுக்கடுத்து நம்ம இதுக்கு வந்து ஒரு இது செய்ய போகிறோம். இப்போ வந்து சுத்தமாக தொடச்சாச்சு. நம்ம யூஸ் பண்ணாத வந்து கவுத்தி வச்சாச்சு, யூஸ் பண்ணுறதை மட்டும் இப்படி இந்த மாதிரி வச்சுருக்குப்பா. இப்போ இந்த டிப்புழு போகலாம். பொடி கரப்பான்பூச்சி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த டிப்பை நீங்கள் வந்து நல்லா தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சரியா, அந்த பொடி கரப்பான்பூச்சி உங்களுக்கு வந்து நல்லாவே போகும். நம்ம வீட்டில் அது கொஞ்சம் குறவு தான், காரக்கில் இருக்கும், ஆனால் காரக்கில் வைக்கணும். இப்போ 2 டப்பா எடுத்துக்கிறோங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆயில் வந்து ரேஷன் கடை ஆயிலாக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ண ஆயிலாக இருந்தாலும் சரி, எண்ணெயும் ஊற்றிக்கிறங்க. ஒரு கரண்டிலேருந்து 2 கரண்டி போட்டுக்கிறோங்கப்பா. சரியா, எண்ணெய் வந்து நீங்கள் பொரிச்ச எண்ணெய், யூஸ் பண்ண எண்ணெய், பழைய எண்ணெய், எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு ஊற்றலாம். ஓகேயா, அதுக்கப்புறம் இதில் இன்னும் 2 பொருள் நம்ம போட போகிறோம். 2 வேறு மாதிரி பொருள், ஒரு பொருள் உங்களுக்கு வேறு மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் இடத்துக்கு தக்கன பார்த்துக்கிறேங்க. இது வந்து பட்டர்னால் சௌரியமான பட்டர், அதாவது பேக்கெட்டில் இருக்கும் அந்த பட்டர். ஒரு ஸ்பூன் போடுங்க போதும். சரியா, விலை கூட உள்ள பட்டர்லாம் வேண்டாம், சௌரியமான பட்டர். உங்கள் நாட்டுகளில் சௌரியமான பட்டர் இருக்கத்தானே செய்யும், பேக்கெட்டில் உள்ளது, அதை போட்டுக்கிறோங்க. அதை போட்டுக்கிறோங்க. இதுக்கு இப்போ இன்னொரு பொருளும் நம்ம போட போகிறோம். ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா சின்ன டப்பா தான் நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் போதும். இது மொத்தம் நம்ம வந்து 4 இடத்துக்கு வைக்க போகிறோம். அந்த இதை இன்னும் 2 வேறு மாதிரி நான் செய்ய போகிறேன். இது வந்து காரில் வைக்கிறதுக்கு இதுக்கு நல்லாவே குட்டி கரப்பான்பூச்சி இதில் வந்து உங்களுக்கு போயிடும். இதில் வந்து பால் சீனி மிக்ஸ் பண்ணது, பால்னால் காய்ச்சின பால் ஒரு கரண்டி, கொஞ்சமாக சீனியை போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கிறேன்.
ஏன்டா எல்லா வீட்லேயுமே வந்து மில்க்மெண்ட் பால்டின்னு மொத்தத்தில் இந்தியாவில் இருக்கிறது கொஞ்சம் குறவு தான். மில்க்மெண்ட் பால்டின்னு போட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பால் போட்டும் சொல்கிறேன். நம்ம வந்து தமிழ் சேனலில் தான் வச்சு நடத்துகிறோம். அதனால நம்ம நாட்டுக்கு தக்கனதை நம்ம வந்து டிப்புகள் போட முடியும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இது வந்து இங்கே மலேசியாக்காரவங்க செய்கிற டிப்புகள் தான் இதெல்லாம். சரியா? அவங்க வந்து மில்க்மெண்ட் பால்டின்னு தான் போடுவாங்க. இந்த டின்னில் இருக்கும்ல பால்டின்னு, ஸ்வீட் பால்டின், அதை தான் போடுவாங்க. இதில் வந்து இப்போ நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு பால்டின்னு போடுங்க. டின்னில் உள்ள பால்டின்னு போடுங்க. ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க. நான் சின்ன ஸ்பூன்னால ரெண்டு ஸ்பூன் போடுறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. பெரிய கரண்டியாக இருந்தால் ஒரு கரண்டி போடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ அது வந்து மில்க்கும் சீனியும் போட்டிருக்குறோம். இது வந்து பால்டின்னு போட்டிருக்குறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம இதை வந்து 2 இடத்துல வைக்கணும். அவ்வளோதான். ரெண்டையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வைங்க. காரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ 2 கார் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 இதில் ராத்திரியில் வச்சிடலாம். ராத்திரியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி எல்லாம் விழுந்துடும். இல்லை உங்கள் வீட்டில் குட்டி கரப்பாம்பூச்சிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இது நல்லா ஒரு இதாக இருக்கும். குட்டி கரப்பாம்பூச்சி வந்து நம்மளுக்கு இயற்கை எதுலேருந்து வரும் அப்படின்னா அந்த முட்டை வாங்கிட்டு வருவோம்ல, அந்த அட்டை இது அதுலேருந்து வரும். அட்டைக்கொத்தாலேருந்து வரும் இந்த குட்டி கரப்பாம்பூச்சி. இயற்கையாக பொதுவாக ரெஸ்டாரண்ட்லாம் இங்கே இருக்கிறவங்க ரெஸ்டாரண்ட்லாம் இந்த மாதிரி உள்ள பிரச்சனை ரொம்ப இருக்கும். மாதம் வந்து இதுக்கிட்ட ஒரு பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு கூப்பிட்டு அடிக்க சொல்லணும். இல்லைன்னா நம்மளுக்கு நிறையா அந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி உற்பத்தி ஆகும். கடைகளில் உற்பத்தியான வீட்டில் கொஞ்சம் குறவு தான் கரப்பாம்பூச்சி உற்பத்தி ஆகிறது. இருந்தாலும் நம்ம வந்து சில நேரத்தில் அட்டைப்பெட்டி இதெல்லாம் நம்ம ஜாமான் வாங்கிட்டு வருவோம். அதில் சில நேரத்தில் அது வந்து உள்ளுக்குள்ளே இருந்து வந்துடும் நம்மளுக்கு. அதனால் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். பெரிய கரப்பாம்பூச்சியும் உழுகும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து சின்ன கரப்பாம்பூச்சிக்கு தான் இங்கே இருக்கிறவங்க இந்த டிப்பு செய்கிறாங்க. இப்போ இது வந்து பால்டின்னு இது போட்டு வச்சது. இதை வந்து நம்ம வந்து கபோர்டு கீழே வைக்கிறோம். அதாவது கிச்சன் கபோர்டில் சட்டி பாத்திரம் அடுக்கி வச்சோம்னா அதில் வைக்கிறோம். நல்லா மூலையில் தள்ளி வேண்டாம் வச்சுருங்கப்பா. கீழே சாஞ்சிடாமல் பார்த்துக்கிறோங்க. சாஞ்சினா அது வேறு வேலை நம்மளுக்கு. அதனால் கவனமாக மூடி வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் மூலையில் தள்ளி வச்சுக்கிறோங்க. இது வந்து பால் போட்டது, டின்னு பால் போடல. நம்ம பாலும் சீனியும் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அந்த இதை நம்ம வந்து டொய்லெட்டில் வைக்கிறோம். எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வைங்க. இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வீட்டில் எவ்வளோ கரப்பாம்பூச்சி இருக்குன்னு தெரிஞ்சிடும். காரில் கூட நீங்கள் வைக்கலாம். அதுக்கடுத்து வந்து இதில் வந்து தயிர், சீனி, தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பால், சீனி, நெய் போட்டு வச்சுருக்கிறேன். இதை 2 இடத்துல நம்ம வைக்க போகிறோம். ஒன்று வந்து கபோர்டில் வைக்க போகிறோம், இன்னொன்று வந்து கிச்சன் கபோர்டு, இன்னொன்று வந்து ஸ்டோரில் வைக்க போகிறோம்ப்பா. கட்லி கீழே கூட நீங்கள் வைக்கலாம்ப்பா. இது சரியா? இந்த 4 பொருளுமே நீங்கள் கட்லி கீழே கூட வைக்கலாம். இப்போ நம்ம வந்து கபோர்டு உள்ளுக்கு ஒன்று வச்சா இது ஸ்டோர் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். இப்போ 4 பொருளையுமே நம்ம காலையில் பார்க்கலாம். இது மறுநாள் காலையில். இப்போ நானும் ரொம்ப ஆர்வமாக தான் வந்து பார்த்தேன். ஒரே ஒரு கரப்பாம்பூச்சி உளுந்து கிடக்குறாங்க, சின்ன கரப்பாம்பூச்சி. இது வந்து குஞ்சு, இந்த பொடி கரப்பாம்பூச்சி கிடையாது, பெரிய கரப்பாம்பூச்சிலே குஞ்சு பாருங்கள், வரி வரியாக இருக்குது பாருங்கள். இந்த கரப்பாம்பூச்சி ஒன்று தான் உளுந்து கிடக்கு. சரி, இப்போ நம்ம வந்து அதே இடத்துல வச்சுருவோம். அதை எடுத்து வச்சுட்டு இன்னும் தள்ளி மூலையில் வைக்கலாம். அந்த மாதிரி வச்சு விட்ருவோம். பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். சரியா? இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். டாய்லெட்டில் நம்மளுக்கு வந்து எதுவுமே விழுகவே இல்லை. ஏதோ குட்டி குட்டி கொசு மாதிரி 2 இது மட்டும் விழுந்துருக்கு, அவ்வளோதான். இதை நம்ம காரில் இன்றைக்கி வைக்கணும்ப்பா. டாய்லெட்டில் வரலை நம்மளுக்கு. காரில் ராத்திரிக்கு வச்சுட்டு வேண்டாம் காலையில் நம்ம எடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக காரில் மகன் சொன்னார் இருக்குன்னு சொன்னார். இதை காரில் வச்சுட்டு எவ்வளோ காட்டுறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன்ப்பா. சரியா? இப்போ இது வந்து தயிர், சீனி, தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதில் வந்து நிறையா வந்து எறும்பு வந்து தற்கொலை பண்ணியிருக்கு. இவ்வளோ எறும்பு இருக்குது, தற்கொலை பண்ணியிருக்காங்க. அந்த சீனிக்காண்டி வருதா என்னன்னு அதில் ஒரே ஒரு குட்டி கரப்பாம்பூச்சி உளுந்து கிடக்குப்பா. ஒன்று தான் உளுந்து கிடக்கு. அதுலேயும் ஒன்று தான் கிடக்கு, இதுலேயும் ஒன்று தான் கிடக்கு. நீங்கள் இந்த டிப்பை கூட நீங்கள் செஞ்சுக்கரலாம். சீனி தண்ணி அப்புறம் கொஞ்சமாக தயிர், இல்லைன்னா சீனி தண்ணியை கூட வச்சு கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கரலாம்ப்பா. சரியா? அந்த சீனியை தேடி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். பொடி கொசு, அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி, பொடி கரப்பாம்பூச்சி ஏத்தாப்பா இருக்குது. சரியா? இதில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் உளுந்து கிடக்கு. மறுபடியும் அதே இடத்துல வச்சிடலாம். இது மொத்தம் நம்ம வந்து ஒரு 3-4 நாளைக்கு வைக்கலாம்ப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாட்டுக்கு வச்சுருவோம். அது ஒன்று கீழேலாம் கொட்டலைண்டா நீங்கள் பாட்டுக்கு வச்சுருங்க. சேஃப்டியான அதே இடத்துல வச்சு கதவை சாத்திடுங்க. ஸ்டோர் ரூமில் வச்சேன்ப்பா. இதில் நிறையா வரும்னு பார்த்தேன். இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு. அதுவும் வந்து கரப்பாம்பூச்சி இல்லை, அந்த எட்டுக்கல் பூச்சி மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால மதிலில் ஒட்டிக்கிட்டு அதாப்பா இருக்குது அதில். இதை மறுபடியும் அதே இடத்துல வச்சாச்சு. இது வந்து நெய், பால், சீனி வச்சது. ஓகே, இதுக்கு வந்து அந்த அளவுக்கு எறும்பும் வரலை, எதுவுமே வரலை. அந்த சீனி, தயிர் அதுக்கு தான் எறும்பு. இந்த இதுதாப்போ அதில் வந்து உளுந்து கிடக்கு ஒன்று. இது என்னன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன் இது என்னென்று. உங்கள் வீட்டிலலாம் இது இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம வீட்டில் வந்து நூலாமடை ரொம்ப குறவு, ஆனால் இதுதாப்பா இருக்குது, ஓரளவு இருக்குது. வாரம் நம்ம அடித்து விடணும், இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலாக வந்துடும்.
இப்போ நம்ம கையெல்லாம் கழுவிட வேண்டியதுப்பா. இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்ணெதிரைக்கே கரப்பாம்பூச்சி வந்து உளுந்து சாகிறத நீங்களே பார்க்கலாம். குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிக்கு நல்லா வேலை செய்யுது இது. அதேமாதிரி முட்டைகள் இருந்தால் தூக்கி போட்டுருங்க. இன்றைக்கி போட்ட பதிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் பதில் சந்திக்கலாமா. பை, see you.